Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சினிமா மீதான ஆர்வத்தால தாங்க செஞ்சிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு ஆக்டிங் குள்ள நுழைஞ்ச சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல முதல்ல இருக்குது ரஜினி அவர்கள். ஆமாங்க, ரஜினி அவர்கள் சினிமாக்குள்ள நுழைறதுக்கு முன்னாடி பஸ் கண்டக்டரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நடிப்பு மேல இருந்த ஆசையால வேலையை விட்டுட்டு கே பாலச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்துல அகர்வர் அவங்கள் அப்படின்ற படத்து மூலமா அறிமுகமானாரு. அடுத்தது மம்முட்டி அவர்கள் LLB முடிச்சிட்டு 2 வருஷம் லாயரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போதான் ஒரு படத்துல நடிக்கவே வாய்ப்பு கிடைச்சது. ஆனா கடைசி நேரத்துல அது மிஸ் ஆயிருச்சு. அதனால ஒரு வேலையை விட்டுட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சு மேல அப்படின்ற படத்து மூலமா சினிமால அறிமுகமானாரு. அடுத்தது துல்கர் சல்மான் அவர்கள் அமெரிக்காவில பிகாமர்ஸ் படிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் துபாயில ஒரு IT கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சினிமா மீதான ஆசையால 3 மாசம் நடிப்பு பயிற்சி வகுப்புல சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் முழு நேர நடிகராகவே மாறிட்டாரு. அடுத்தது நவீன் பாலி அவர்கள். ஆமாங்க, பிரேமம் படத்து மூலமா தமிழர்கள் கிட்ட ரொம்பவும் ஃபேமஸ் ஆன நவீன் பாலி அவர்கள் பெங்களூர்ல இருக்கிற இன்ஃபோசிஸ் நிறுவனத்துல 2 வருஷமா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டு கேரளாவுக்கு வந்து நடிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.